தலைவன்டா தலைவன்டா. நமக்கிட்ட ஒரு வண்டி இருக்கு, டிக்கி அடி வாங்கிருக்கு சார். இப்பதான் ஆயில் லீக் ஆயிருக்கு. 25 நாள் தான் ஆகுது. இப்போ 3 நாளா போய்கிட்டு இருக்கான். பண்ணிடுவோம் சார். 2 வண்டி இருக்கு. இன்னொன்னு டூம் லைட்டே காணா. ஆத்தி நமக்கு லக்கு அடிச்சிருக்கிறா. மூத்திரக்க வச்சு வாடியில சாக போறாங்க. இங்கிட்டு மாடு ஏறி அடிக்குது. இந்த மாடு யாரும் அடிக்க போறோம்னு தெரியாம நிக்குது. பண்ணிக்கிறோம் சார். ஆமா சார், நம்ம இதுதான் பண்ணிக்கிறோம். நம்ம 2 பேருக்கு வயிறுவீங்கிறோட இவன் மாசமா இருக்கியா? எப்படி புள்ள போறோம்? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. பெரிய இவர்னா எவருன்னே சொல்ல தெரியாம தான் நிக்கிறேன். ஏங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கன்சீவா இருக்கீங்களா? ஏன் உள்ள போறத வெளில போட்டு வெளில போறத உள்ள போட்டுருக்கீங்க? அம்மா மாத்திட்டாங்க. இப்ப அவருக்கு கன்சீவாலாம் இல்ல, ஓதை எல்லாம் கீழே இருக்கு, அவர் கொஞ்சம் மேலே ஏத்தி இருக்குது. இவ்வளவு மேலவா? சரி அது சரி, கோழி குண்டை உருட்டி வச்ச மாதிரி என்னமா இருக்குது, அது என்ன? அதுவா, என் பொம்பளை நினைச்சு ஆசாரி பெல்ட போயிட்டேன், வெல்ட வச்சு விட்டே ஒரே மோல்டிங் ஆயிடுச்சு. இல்ல உங்க பூட்டை எப்படி உடைக்கிறதுன்னு. யாரு பூட்டை யாரு உடைக்கிறது? நீங்க உடைச்சிட்டாலும் அப்படியே கிளுகிளுந்தே. உங்கள்ட்ட 2 பூட்டு இருக்கு, எப்படியாவது உடைக்கணும்னா 3 பேர் வந்திருக்கான். பூட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? சாவி இருக்கணுமே. அப்படி நினைக்காதீங்க. நம்ம சாவி பவர் சாவி. என்ன பவர் சாவி? அதுல அளந்து பாக்குறோம், சின்ன இதுதான் கரெக்டா விழுகுமா. இது லெவல் கூடு. உங்களுக்கு நீக்கிற காரணே வந்தாலும் சரி வராது. ஒழுக்கமா பேசு. ஒழுக்கமா தான் வந்திருக்கா. இல்லது ஒழுக்கமா பேசுன்னு சொன்னேன். 50 நாள் ஒழுக்கமா தான் நாங்க வந்திருக்கோம். என்னடா சொல்ற கிறுக்கு பையல? அம்மா உங்களுக்கு தான் பேச தெரியும்னு. ஒழுக்கம் இழுப்பம் தரலாம் சொல்லு. ஒழுக்கம் இல்லது ஆடோ உன் திருக்குறளை திருப்பி போட்டு பொசுக்க. ஐயோ எனக்கு மறந்து போச்சு. சுமதியம் அதை மட்டும் ஒழுங்கா சொல்லிட்டான். சுமதியம் எடு விளக்க மரம் கணவாணி பையல என்னடா சொல்ற? தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. 2 பேரு இல்ல உனக்கு இவ்வளவுதான் கோவம் வரும். என்னடா கட்டி பிடிக்கிற? உனக்கு இவ்வளவுதான் கோவம் வரும். கொக்கால கொண்டு அடுத்த வயல்ட்ட விட்டு போறது உனக்கு கோவம். ஏக்கா நீ பின்னாடி சண்டை போடுற. என்னடா மேல கை வச்சு ஓடி? ஏய் பிரியா இங்க வரு. இந்தவள அங்க ஒண்ணுமே இல்ல, பொம்மை குட்டிய காணோம். நீ ஆம்பள தானடா? டேய் நீ ஆம்பளடா. சண்முகம் அந்த ஆளு சுருண்டு போய் கிடக்குறாரு. சண்முகம் இந்த முகம் கோழி குஞ்சு சண்முகம். களத்துல இறங்குடா தலைவா. என்ன ஊமை பாடுன்ற தலைவா? களத்துல இறங்குடா. நீ மிரட்டுவேன். உன்கிட்டதான் காட்ட முடியும். கார்த்திக் ராஜா பிரா போடு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். மேல தொங்கி போய் கிடக்குது. என்னக்கா? 2 இட்லி 5 ரூபாய் இட்லி. விளக்கமாறு பிஞ்சு போயிரு. உனக்கு ஓத எங்கெல்லாம் ஏறி கிடக்கு. சகல நான் ஒரு 30 ரூபா தரேன்டா, எனக்கு அந்த இட்லியை பிச்சு குடுறா. போடா லூசு பையல. என்ன கிறுக்கு பையல? லேடிஸ் பேக்க தூக்கிட்டு வந்து உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா பிசினஸ் பண்ற. என்ன நீ பிசினஸ் பண்ற? என்ன பிசினஸ் பண்ற நீ? ரைட் பாருங்க. அது வலிக்குது. எங்க பொளப்பா பாப்போம் வந்தேன். என் பொளப்பு உன்னை பார்த்தா எனக்கு சோக்கர் மாதிரியே இருக்கு. இந்த சோட்டா பீம்ல ஒரு வேளை காலியா அவன் மூஞ்சி மாதிரியே இருக்கு. மரியாதையை கழட்டி போட்டு. மரியாதையை கழட்டுன்னு நான் கேக்குறேன். நீ பொம்மை டிவி பாக்குறியா இல்ல மானுக்குட்டி பொம்மை டிவி பாக்குறியா? நீங்க எதையோ பாருங்க, என்ன நீங்க வேலையை பார்க்க விடுங்க. என்ன வேலை என்ன வியாபாரம் சொல்லியா? நான் பூட்டுக்கு சாவி ஓடுறது இல்ல. உன் பேச்சுல சுத்தம் இல்ல. ஐயா பேச்சுல சுத்தம் இல்லாதீங்க. இருவரே நீ என்னன்னு சாவி இப்ப நான் உன்கிட்ட கேக்குறதுக்கு நீ சரியான பதில் சொல்ற. நீ தான் சாவி போடுற ஆளு. இப்போ ஒருவேளை ரொம்ப நாள் துரு புடிச்சு போயிருக்கு ஒரு பூட்டு, அந்த பூட்டை திறக்கணும். எப்படி திறப்ப? அதுக்கு எங்க தாத்தா போடுவாரு. சரி தாத்தா போடுவாரு. ஓகே. ஒரு 50 வயசுல ஒரு பூட்டு இருக்கு, அது யாரு? அதுக்கு எங்க சித்தப்பா போடுவாரு. ஒரு 30 வயசுல இருக்கிற பூட்டை யாரு? நான் போடுறேன். ஒரு 18 வயசுல இருக்கிறது அதையும் நான் போடுறேன். உங்க 2 பேருக்கு நான் போடுறேன். யோ பூட்டை திறக்கிறதுக்கு எங்களுக்கு ஆள்லாம் தேவையில்ல. ஒருவேளை நாங்களே மாட்டிக்கிட்டோம்னு வை, பூட்டை கூட திறக்க முடியாம சாவி எங்கேயோ தொலைச்சுட்டோம்னு வை, ஹேர் பின் போட்டிருக்கோம்ல அதை வச்சு கொட கொட லூசு திருக்கி
என்னடா தப்பா சொல்றீங்க? 5 சாவி இருக்கு. அம்புட்டு கம்பெனி சாவி, லிம்கோ சாவி. எதை பாத்துறா வாட விழுகிற? இல்லம்மா, அவன் என்ன சொல்றான்னா, வானத்துல போய் இந்த வில்லு குத்துனாத்தே அது சரியா வருமா? எந்த வில்லு? இந்த வில்லு போய் வானத்துல குத்த போகுது. ஆஹா, என்னடா அது என்னமோ பண்றாங்கடா அவங்க. தம்பி, இந்த மாடு காலைக்கு திரு சத்த போட்டுட்டு விடுங்கடா. போமா தம்பி, நம்மளால வரிசையில் இல்லைங்கடா, இளைஞர் பண்றோம்ல. வரிசையா நின்னு குடுங்கடா. தம்பி ரத்னம் குல்பேஸ் கொடுங்க. ரத்னம் பழனி 1 நம்பர். தம்பி உன் பேர் என்னையா? சரவணா 2 நம்பர். இங்கேயும் சரவணனா? காலிஸ் 3 நம்பர். சரிம்மா, போறப்ப வரப்பா. மரியாதை எல்லாம் படுத்தே. தேவையில்ல கூட்ட கொண்டு போய் சாவி வந்து குப்பையில போறாம. உனக்கு தான் பேசுறேன். வச்ச ஆளனே. அடிச்சுக்காம பொறுமசாமி எல்லாம் வாசிக்காம இருக்க. அவன் கூட்டத்தோட கோயிந்தா போறான். பொறுமசாமி ஏண்டா? பொறுமசாமி கத்தாதேடா, கத்தாதேடா. பண்ணையார் ஐயா, கத்தாதேடா. ஐயா என்ன வேலையா வந்திருக்கீங்க? ஐயா மாடு வாங்க போறோம். நீங்க மணப்பாறைக்கு மாடு வாங்க வந்த மத்தியில சுருக்க போட வந்திருக்கீங்க. மணப்பாறை மாடு கட்டி மாமியால தாலி கட்டி. ஐயா அந்த கோழி குஞ்சு வியாபாரியா? சமூகம் கோழி குஞ்சு சமூகம். ஐயோ உன் குஞ்ச வாங்க போறாங்களே. கோழி குஞ்சு சமூகம்னு உன் குஞ்ச காப்பாத்திக்கப்பா. நானே மாடு வாங்க போறேன். ஐயா மாடு வாங்க போவோம்னு இங்க வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? கராட கரங்களா? நாங்க வந்து கரவ செட்டு, தஞ்சாவூர் கரவ செட்டு. ஐயா நல்லா இருப்பீங்களே. ஐயா நீங்க உங்களா ஆடுறவங்களா? ஆமா. நீங்க எல்லாரும் ஆடுறவங்களா? நாங்கெல்லாம் செட்டு ஆடுறவங்க. ஐயா ஒரு பொம்பளை பிள்ளை என்னை ஒரு ஆளை வச்சு 4 பேர் 5 பேர் செய்றாங்க. 5 பேர் செய்றாங்களா? ஐயா அந்த செய்யறேன்டா. ஐயா 5 பேர் அண்ணா. ஐயா இல்லங்க, நீ செய்யறது வேற. நாங்க கராட்ட தொழில் செய்றோம். ஏங்க நான் ஆட்டக்கார பிள்ளை, நான் ஆடுவேன். இவர்தான் எங்களுக்கு ஏஜென்ட். இவங்க 4 பேரை வச்சு தான் நான் ஆடுவேன். 5 பேத்துக்கு ஒரு நாங்க எங்க போனாலும் ஒண்ணா தான் போவோம். நான் தான் அட்வான்ஸ் வாங்கி கூட்டி வர்றது. ஒண்ணுக்கு போனாலும் ஒண்ணாத்தான் போவீங்களா? ஐயோ ஒண்ணுக்கு இல்லையா, எங்க வேணாலும். சாப்பிட போனா ஐயா குளிக்க போனா ஒண்ணா போவோம். போடணும்னா ஒண்ணா போவோம். எல்லாருமே ஒண்ணா போறோம். இதெல்லாம் கேட்கவே இல்லை. நீ வாய் நல்லா பொம்பளை பிள்ளை வெகுளித்தனமா இருக்கு. சரி, குளிக்க போனாலும் ஒண்ணா போவீங்க. வெகுளித்தனமா இருக்கேன்னு சொல்றீங்களே. யா இவங்கெல்லாம் எனக்கு மணப்பாறைக்கு போறதுக்கு கொஞ்சம் விடிஞ்சு போயிடும். உங்களை பார்க்க நல்லவரா இருக்கு. நீங்க வந்து கொஞ்ச நேரத்துல எங்க ஆட்டத்தை கெடுத்து விட்டீங்களே. என்னப்பா கரகாட்டக்காரன்றீங்க? ஐயா நான் கராட்டம்லாம் முடிஞ்சு நீங்க இடத்த காலி பண்ணுங்க சொன்னாங்க. ஐயா நாங்க காசு கொடுத்தாச்சே ஆடுவோம். ஐயா நீங்க நீ போய் இடத்த காலி இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை முதல்ல சொல்லுங்க. சொன்னாங்க. சொன்னாங்க? நான் மாடு வாங்க போறதுக்காக சொன்ன வந்தேன். சரி, இங்க தேவரையா குருபு செய்ய முன்னிட்டு கடலாடியில நாடகம் நடக்குதுன்னு கரகாட்டம் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஆமா. அப்படியே இல்ல கரகாட்டம் நம்ம கராட்ட கம்பெனி அத சொல்றாரு. கரகாட்டம் நடக்குது. அதே இப்படியே பார்த்துட்டு போனேன்டா. அங்க காலையில 6 மணி. இல்ல கராட்ட முடிஞ்சு நீங்க இடத்த காலி பண்ணுங்க. பண்ணையார் ஐயா, அந்த காயத்ரிய பாத்தீங்களா? காயத்ரி எங்க பாக்க? மாமா அவர் என்னமோ நான் ஆடுறத விருப்பப்படுறேன். என்ன விருப்பம் உனக்கு? இல்லங்க ஐயா நீங்க இந்த பொம்பளை பிள்ளை ஆடணும்னா பணம் செலவாகும். பணம் வாங்கியிருப்பீங்கல்ல? பணம் வாங்கியாச்சு, நாங்க வேற ஆட்டத்தை முடிச்சுட்டோம். அப்படி இல்லையா, முடிச்சிட்டீங்களா? அவங்க பாக்குறதுக்கு பணம் கொடுத்துட்டாங்க. நீங்க பாக்கணும், நீங்க பணம் ஆட்டத்தை கொடுக்கணும். முடிச்சு நீங்க பணம் கொடுக்கறாந்தா சொல்லுங்க. ஐயா என்ன நான் இனிமே ஆடணும்னா நீங்க பணம் கொடுத்தா தான் ஆடுவேன், இல்லன்னா ஆட முடியாது. 1 ரூபா கண்ணுல காட்டாம நான் ஆட முடியாது. காசு கொடுத்தா நான் எங்க வேணாலும் ஆடுவேன். பணம் கொடுக்கணும், நீங்க மேலே பார்க்காம கீழே பாருங்க. பணம் கொடுத்தாதான் ஆடுமா? பணம் கொடுத்தாதே ஆடுமா? இப்படி பாருங்க. ஊர்காரவங்களை பணம் கொடுத்தானே கூட்டி வந்திருக்காங்க. யார் பணம் கொடுத்தா? அம்மா அது பக்கத்துல போகாத, அவர் இளநீ வியாபாரியுடைய மருமைய. ஐயோ என்ன இரியா, என்ன பிரச்சனை? மாடே வாங்கலன்னு பரவாயில்ல. சரி, ஆனா மாடு வாங்கினா ஐயா உங்களுக்கு பணம் எவ்வளவு? ஐயா நமக்கு வந்து ஒரு ஆட்டத்துக்கு 1000 ரூபாய் வரும். ஐயா நீங்க எங்க வேணாலும் பார்க்க முடியாது இந்த ஆட்டம். இங்க இருக்க அம்புட்டு விரல குட்டி. நீங்க கண்ண மூடி கண்ண துறக்கக்குள்ள ஆடி
அம்புட்டு நீங்க அவ்வளவு சிரமப்பட்டுலாம் ஒண்ணு ஆட்டம் பார்க்கணும் நீங்க கிளம்புங்க இல்ல அவங்க யோசிக்கிறத பார்த்தா பாரு அப்படி இல்ல இருக்குது இல்ல அப்புறம் என்ன யோசிக்கிறீங்களா என்ன ஐயா இருமா காசுதான் முக்கியம் பணத்தை கொடுங்க பணத்தை கொடுங்க இரு சத்தம் போடாது ஐயோ எம்மா எங்க அப்பா என்ன சொல்றது என்ன தேடிக்கிட்டு இருக்காரு எதையும் தொலைச்சு விட்டாரா ஆளு பணம் வெயிட்டா வச்சிருக்கேன் இல்ல உள்ள ஒரு கரணக்கலை கடந்துச்சு ஐயா இந்தாங்க கை தட்டுக்கடா மயிலாடும் பாறையில நாங்க ஆடி இருக்கோம் என்ன பண்ணையார் உட்காண்டாரு முடிஞ்சு அவ்வளவு சீக்கிரமா முடியுது எப்ப முடிஞ்சியா அண்ணே தட்சிணாமூர்த்தி அண்ணன் தட்சிணாமூர்த்தி அண்ணன் இல்ல முடிஞ்சு கிளம்புங்க அடுத்த ஆட்டம் வேணும்னா அது காசு விடு என்னங்கயா என்ன அவனுக்கு பிரச்சனை நான் இன்னும் உட்காரவே இல்லை அதுக்குள்ள முடிஞ்சு ஆட்டம் முடிஞ்சு போச்சு ஆட்டம் இது உங்க தப்பு இல்ல எங்க இருங்க நீங்க காசை கொடுத்தீங்கன்னா நான் ஆடுவேன் நீங்க பார்க்காதது ஏன் தப்பு இல்ல உங்க தப்பு நீங்க காசு கொடுத்தா புளுக்குன்னு நீங்க பாத்துறணும் புளுக்குன்னு ஆற நீங்க புளுக்குன்னு பாத்துறணும் ஐயா புளுக்குன்னு வாங்கணும் நீங்க ஐயா தயவு செய்து சொல்றேன் நீங்க முகத்தை பாருங்க சரி உங்களுக்கு வேணா எனக்கு வேணா இன்னொரு தடவை பார்க்க ஆசைப்படுறீங்களா ஹலோ காசை கொடுங்க நான் இன்னொரு ஆட்டாரு எங்க அப்பா சொன்னாரு ஒண்ணு சண்டையில தடல இல்ல ஏய் காசு எடுங்க நிறைய வச்சிருப்பாரா உள்ளுக்குள்ள ஏன் அங்க திரும்பி எடுக்கிறாரு இல்லையே மறுபடியும் எதையோ தேடுற மாதிரியே இருக்கு இதுவா மாடு வாங்குது மாமா பொண்ணு கொடு ஐயா ஐயா முடிஞ்சு கராட்டை முடிஞ்சு கராட்டை முடிஞ்சு ஐயா அவர் என்ன தெலுங்குலயா சொன்னாப்ல தமிழ்ல தான் சொன்னாப்ல ஐயா ஒரு பட்டுக்கோட்டை தமிழ் ஒரு வந்து புதுக்கோட்டை இது பம்பேடா துன்ன டுமு துன்ன டுமு டுமு சூப்பர் நல்லா தம்பி நானே சொல்றேன் ஐயா நானே சொல்றேன் வாயில ஊதுறாரு சாருகத்தை வலுப்படுத்துறாரு வாயில வச்சு ஊதுறீங்க என்னங்கய்யா ஐயா உங்க மாடுகாரவங்கள என்ன சொல்லுங்க ஐயா தமிழ்காரன் குறை சொல்ல முடியாது ஆமா அவர் பம்பக்காரன் நல்லா அடிக்கிறாரு அவர் நாயனமும் நல்லா ஹலோ தலைவா எங்க இருந்த தலைவா ஐயா நாயனம் நல்லா ஊதுறாரு ஐயா எங்க குரூப் பெரிய கம்பு நான் தமிழ்நாடுக்கே நான் தான் செப்பல வண்டிக்கிறேன் இன்னும் நான் இவ்வளவு தொலை போன முன்னாடி ஐயா நீங்க நல்ல கவுன்சி அனுப்பி ஐயா நான் நல்லா உங்களுக்கு பண்ணி விடுறேன் அப்படி இல்ல அப்படி இல்ல பொம்பளை இதுலயே புரியாது ஐயா காசு எங்கனே வச்சனே ஏங்க அடுத்த ஆட்டம் ஆடணுமா காசை கொடுங்க இருங்க நீ மொத்தம் கொடுத்துறேன் நல்லா ஆடுங்க டேய் எவ்வளவு இருக்கு தெளிவா பாருங்கப்பா அதெல்லாம் வேணாம் எதுக்கு அவர் எண்ணி பாத்துக்கிட்டு நீ பத்திரமா வச்சுக்க அந்த காசுலாம் வேணாம் டேய் முதல்ல ஒரு 2000 இப்போ 4000 ஊரோட பொடிய மரம் பத்தந்தா ஐயா முடிஞ்சு ஐயா 3வது ரவுண்ட் முடிஞ்சியா ஐயா ஆட்டம் நல்லா இருந்துச்சா ஐயா ஆட்டம் நல்லா இருந்துச்சுல ஆட்டம் நல்லா இருந்துச்சுல நீங்க கொடுத்த காசுக்கு உங்களுக்கு ஆட்டம் எப்படி அருமையான ஆட்டம் ஏய் நான் எந்த ஆட்டத்தை பார்த்தேன் ஆட்டத்தை பார்க்காம அங்க என்ன உங்க வேலையா என்ன பண்ணிட்டு இருந்த அங்க அப்ப காசு வேணா கொடுங்க அடுத்த ஆட்டம் ஆடணும்னா அம்மா வரிமா பம்பக்கார கூப்பிடுறாரு நீ கொடுத்த காசுக்கு அவ்வளவு ஓல்சா ஏய் நீங்க கராட்டமா பித்தலாட்டமா நீங்க கொடுத்த
காசு இல்லனா இங்க வா. காசுல போய் எடுத்த காலனியா சரஜு கழுத்துல ஒரு செயினை வாங்கடா. ஐயா காசு ஜெயினா காசு தான் இல்ல அந்த நகை ஆட்டம் பார்க்கணுமா வேணாமா? ஏன் ஆட்டம் பார்க்கணுமா வேணாமா? ஏன் மாடுகாரவுல ஐயே நான் காசு கொடுத்தா தான் ஆடுவேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? ஏங்க ஆஹா திட்ட 10 பவுன் வரும் போலயே. ஏய் ஆதா ஆதா தொப்பன சுந்தரி நானா உனக்கு போடட்டா? ஆமாடா நானா உனக்கு போடட்டா? மாடுகாரவுல செயினா காசு பணமா நமக்கு முக்கியம். ஆட்டம் தான். ஏய் காட்டு அத நீ மாடு உடனே ஒரு நாளைக்கு வாங்கி வேகமா கழட்டவனால கழட்ட முடியல, கண்ணு தெரியல. நான் எப்படி கலட்டி இதுவன போறேன்? ஐயே என் பொண்டாட்டி பொண்டாட்டியாவது வயிறாது. ஐயா அவங்களாவது கழட்ட சொல்லுங்க. அதையும் கழட்ட சொல்லுங்க. ஒரு செயினுக்குலாம் ஆட முடியாது, 2 செயினையும் கழட்ட சொல்லுங்க. ஐயா இப்ப பாருங்க எப்படி தரமா இல்ல மனசுல ஏதோ சங்கடப்படுற மாதிரி இருக்க மாடுகாரவுல. அதுதானே மனசு நோக்காது. கட்டவில்லை. மனசு நோகாம காசு கொடுக்காது எங்களுக்கு. ஆட்டம் தான் முக்கியம் நம்மளுக்கு. ஆடி மாடி மேல மாடி வச்சு மாரளவு ஜன்னல் வச்சு எட்ட பார்த்தா இந்த பண்ணையாரு இளவ பைய நீதான்னா காதர்ந்த மூடி உனகட்டு வேண்டிதாடி அடி காதர்ந்த மூடி உனகட்டு வேண்டிதாடி. முடிஞ்சியா? என்ன கையை தட்ட மாட்டேங்கறியா? சும்மாவே இருக்கியா? ஐயா முடிஞ்சு. ஏங்க எல்லாம் கை தட்டுங்க, அப்பதானே அவருக்கு புரிய நான் ஆடி இருக்கேன்றது. கை தட்டுங்க. நம்மலாம் வாங்குன காசுக்கு உழைக்கணும். அவங்களே இல்ல. இவர நான் கை தட்டவா கையடிக்கவா? கை சட்டுங்கண்ணா பண்ணையார் ஐயா. ஏங்க உங்க மேல தப்பாங்க. ஏதாவது ஏன் மேல தப்பா? உங்க மேல தானே தப்பு. நான் ஆடுறத நீங்க பார்க்கவே மாட்டேங்கிறீங்க, நான் என்ன பண்ணுவேன்? உன் மேல தப்பு இல்ல. சரி ஐயா இருங்க. நம்மகிட்ட 2 செட் இருக்கு. இன்னொரு செட் இருக்கு. கரூர் சுமதி செட்டு. ஆமா நீ போடா. ரெண்டு செட்டா? நீ வா. 2 கரகமா? அம்மா இங்க இருங்க ஐயா. ஐயா உங்களை பார்க்கையில ரொம்ப பாவமா தெரியுது. இந்த நீங்க என்ன காசு கொடுக்கணும் வேற ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா தான் நாங்க ஆட முடியும். காசு ஏடா சாமியான்லாம் இருக்கு. நீங்க மாடு வாங்க தானே போறீங்க. வாங்கிறீங்க. சாமியா இருக்கு. இந்தா கொடுத்துட்டாங்கல்ல மாடு வாங்க சொல்லி. மணியில் திறந்த மணி எங்கள் மருதமணி. ஆஹா உண்மையிலே இந்த 200 ரூபா வாங்கணும்டா பெரிய. அதுலயும் கடலாடி மேடை இல்ல. இந்த கடலாடி மேடை அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கிடுவான். எனக்கு 200 ரூபா அன்பளிப்பு வழங்கிய. அள்ளி தள்ளுங்கப்பா. நீனே படிச்சிரு. நீ படிக்க மாட்டியா? இல்ல நீ தான் 200 ரூபாய்க்கு நல்லா படிப்ப. இல்ல பேப்பரே கிடைக்கலன்னு வாரியா? இதெல்லாம் எழுத்து கூட்டி வாசிக்க ஒரு வருஷம் ஆயிரம். எப்படி படிக்கட்டும்? கண்ணும் தெரியுதுல. மாடு வாங்க முன்பணமா? என்னது என்னது என்னங்கடா அது? முன்பணம் ஊம்பணமான்னு கேட்டேன். ஐயோ சிக்கன் பாய்ஸ். மணியில் சிறந்த மணி எங்கள் மருதமணி அன்பளிப்பு 200. மாடு வாங்க முன்பணம். விட்ரா சிக்கன் பைசா. எஸ்எம்கே டேஞ்சர் பாய்ஸ். விராட் சிக்கன் பைசா. டோக்கன் மணியா? டோக்கன் மணி. மணி டோக்கன் போட போறோம்ல. ஏபிஎல் சேவாக் பிரதர்ஸ் மருதமணிக்கு 500 அன்பளிப்படுகிறார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கு நன்றி எனது வணக்கம். சபா பிரதர்ஸ் மணி பசங்க முரளிதரன் பசங்க கடலாடி திமுக ஒன்றிய இளைஞரணி புனவாசல் மரவர் கரசர்குளம் தேவர் பாடல் சொல்லி மருதமணிய ஐயா அன்பளிப்பு கொடுத்தது சரி. பாட தெரியாது. ஏவாரின்னு வச்சது போல ஏமாளின்னு பேர் வச்சிருக்கலாம். ஆமா ஏயா இது இந்த பொங்கல் கொடுக்கற தொன்னை தானே. இந்த பேப்பரையே சண்முகம் குரூப் இந்த கசக்கி இருக்கு. சுண்டல் பேப்பர். உன் கொட்டை உடைச்சு விடுவோம்டா. எதுக்குயா மாடு வாங்க போனீல? ஆட்டம் பார்க்கணும் சொன்னீல்ல, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நிக்கிறிய. எங்க ஐயாக்கம்மாருங்க காசு இல்லைன்னு தானே காசு காலியா போச்சுன்னு மாடு வாங்க காசு கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த மாடு வாங்கினாலும் சரி இல்ல இந்த மாடு பூட்டி உழவு கூடுவனும் தவிர வேட்டி சட்டையும் ஆளு மாட்டு வியாபாரி மாதிரியே வந்திருக்கேன். ஐயா உனக்கு சாமியா வச்சிருக்கியா? ஐயா சாமியா வச்சிருக்கியா? 2 மாடு இந்த மாடு கூட. அதுக்குதான் நீ காரியா வெட்டி மெடிக்கல்ல போய் நின்னுட்டு இருந்த சாமியா கிளம்புறதுக்கு மாத்திரம் வாங்கினியா? மணியண்டா
சண்முகம் நம்ம செய்யலாமா? நான் சொன்னல கரூர் மாடு ஆட சொல்லுங்க. ஆமா ஆடுமா. கரூர் மாடா. கரூர் மாடு கடற்கொள்ள ஓரத்திலே இருமா கடற்கொள்ள ஓரத்திலே இரு சுமதி. என்னம்மா? பண்ணையார்னா காசே கொடுக்கல, நீ அதுக்குள்ள பாட்டு பாட ஆரம்பிச்சிட்ட. பண்ணையார் சூத்துல துணி மாட்டிக்கிச்சு பாரு, எடுத்து விட சொல்லு. நீ என்னத்த குடுக்குற கூட நீ படக்குன்னு திறந்துக்கிட்ட என்னத அதானே ஐயா காசு வச்சுக்கிறேன். ஏய் குண்டு பையில காசை என்கிட்ட கொடு. ஆறின்னு அப்பா நீ ஆளை விட்டு மாமா பையலாட்டம் கொண்டா காசு. சுமதி சுமதி உங்க செட்டுக்கு தலைவர் அவர்தானே? மாமா நம்ம எல்லாத்துக்கும் அவர் தான் மாமா. மாமா அவர் என்ன சொல்றோம் அதை கேட்க. சரிங்க மாமா. நான் எல்லா தொழில் பார்த்தேன். நீங்க மாமா இல்ல. சரிங்க மாமா. சரி யாரா மாமா? போடுமா அந்த ஆளா நீயா மாமா? ஆடுமா ஆடுமா. வயசு பண்ணுதா இல்ல பால கண்ணுதா ஒரு சீன சரசம் பண்ணுது மாமா. சின்ன மாமா குருவி கொஞ்சதா சின்ன கத்தரி பிஞ்சதா நினைச்சீங்க நெருங்கி சக்கது மாமா. சின்ன மாமா சரி என்ன யார் நிக்கிறீங்க? என்னது ஆட சொல்லுங்க. முடிஞ்சு முடிஞ்சப்ப போவா. அட முடிஞ்சியா? பொய்யா சொல்றேன். அட நீ பாத்துருக்கப்பட்டா. முடிஞ்சு சரி அம்மா ஓ காசா குடியா? எத்தனை தடவை ஆடுறது? எந்த ஐயா? ஆட சொல்லுனா எத்தனை தடவை ஆடிக்கிட்டு பாங்க? வாக்குழுந்து ஆடும்போது கிட்ட பார்க்காம அங்கே பார்த்துட்டா நீங்க கொடுத்த காசுக்கெல்லாம் ஆடி முடிச்சாச்சியா? இனிமே ஆடணும்னா மறுபடியும் காசு கொடுங்க. மறுபடியும் ஆட சொல்லுனா காசை கொடு. ஏயா போட்டுட்டு இப்படி பண்ணி ஒண்ணே வச்சு நான் எப்ப மாறி உன்னைய வச்சிட்டு என்னடா பண்றது? போல ரெண்டு போர் போட்டு போங்க. என்ன 100 ரூபா தர்றாரு இவ்வளோ லொப்பத்தனமா? அது என்ன அந்த பிள்ளை வரும்போது 500 ரூபாய் வந்துச்சு, நான் வரும்போது 100 ரூபாய் வருது. அதெல்லாம் பத்தாது மாமா, நீ என்ன மாமா அப்படி வாங்குற? அக்கா இந்த துண்ட பிடி. ரெண்டு மசையும் போட்டு மாமா, சட்டையெல்லாம் கட்டு மாமா. எல்லாரும் சட்டை எடுங்க. கழட்டுங்கம்மா. நீங்க மாடு வாங்கிடுவா. மாடு வாங்குறது உறுதி. மேல இருக்கிறது நம்ம அப்பாவுக்கு சரியா இருக்கும், கீழ இருக்கிறது நம்ம தாத்தாவுக்கு சரியா இருக்கும். எல்லாமே கீழே ஒண்ணு இருக்கு, அது உங்களுக்கு 2 பேருக்குமே சரியா வரும். அந்த பனி வேணும். இந்த பனி வேணும். இதுல வந்து இது ஜாக்கெட் தச்சு போடலாம். கழட்டியா இந்த அப்பதான் 2 பேரும் சூப்பரா ஆடி காட்டுவோம். என்னடா கருமம்? சீக்கிரம் ஐயா வேற உள்ள போறே. மசரு கிசரு கழட்டுற போது தாங்க. ஐயா மாடுகாரவுல ஐயா இங்க பாரு. அதுக்கு மேல கழட்டினேன்னா உன்னால பார்க்க முடியாது. அக்கா துணி காய போட அந்த கொடி கறி வேணும், அத புடுங்க முத. வேகமா இப்போ உட்காருங்க, 2 பேரும் ஆடுறோம். ஐயா என்ன ஏதோ மனசு வருத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன மனசு வருத்தப்பட்டுலாம் ஒன்றும் தேவையில்லை, கிளம்புங்க. ஒண்ணுக்கு தண்டையில தாவனா இல்லன்னா தலைவா. ஐயோ தலைவா என்னமோ சொல்ல இந்த வரானே. பாடிக்கு இது தேவை எமோஷனல். என்னடா ஆம்பளைய குத்துறியா? மாடு வாங்க வந்து இவன் சாக போறாங்க. தம்பி ஐயா நான் ஆம்பளை இல்லையா, குண்டிய தடவாதீங்க. ஏ மல்லி பூ வச்சு வாடுதே, வெள்ளி நிலா வந்து தேடுதே. எப்போ வர போற மச்சான், எப்போ வர போற? 10 மட பாயில் வந்து சட்டை விழ போற. மல்லி பூ வச்சு ஐயா கிளம்புங்க, வீட்டுக்கு கிளம்பு. ஏன் கிளம்பு. இருக்கிற எல்லாத்தையுமே எங்க அக்கால கழட்டி கொடுத்தா எனக்கு என்னத்த கொடுப்பிய? அந்த போட்டுக்க லங்கோட கழட்டுங்க. ஐயா இப்ப 2 பேரும் சேர்ந்து ஆடி வருவாங்க, நல்லா பாத்துக்கங்க. இல்ல இவங்க இதை அத கழட்டுங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஆடுறோம். இருமா கேக்குதுல கொடுங்க. அம்மா 5 டவுசர் கழட்டுங்க. ஆடுறத பார்க்கணும், நீ கழட்டி தான் ஆடுற. கழட்டியா? ஐயோ பக்கத்துல பாம்பு. நீ படுக்க போட்டு எல்லாம் குலுங்குதே உள்ள.
என்னடா 32 பல்லும் தெரியுது. சிவகாசி ரதியே தலைவர் வெறி கொண்டு போட்டானா சம்மா மாமா டேய் மாமா நீ நல்ல மாமா வேலை பாக்கறடா. ஏமாத்துறீங்க ஒரு ஏத்துனாலும் சரியான ஏத்த ஏத்திட்டானே. எனக்கு எனக்கு இதுக்கு ஐயா வேணா காசை தந்துட இரியா. நான் விருந்தாடி வந்தாலும் மாமா சொல்லித்தாங்க செய்வா. அப்ப நீங்க மாமா தான் செய்யணும். அருளு ஒண்ணு இன்னைக்கு மாடு வாங்குவா இல்ல மதுரை புடுங்கினாலும் சரி. ஆனா மாடு இது ஒட்டு பசுரா. வேணா ஒண்ணு செய்வோம். போட்டி போட்டு ஆடி பாப்போம். நீங்க ஆடுனீங்கன்னு வச்சுக்கோ. தலைவா காசு எல்லாம் போச்சு இருந்தாலும் வெக்கமே இல்லாம நின்று ஆடிக்கிட்டு இருந்தேன். அவ்வளவு பணம் போய் மதுரை புடுங்கி ஒண்ணு அவங்க அங்க போய் காப்பு கட்டிடுவாங்களப்பா. சின்ன பேரு காப்பு கட்டிருக்காங்கம்மா. காசை கொடு. நான் தர முடியாது. கோழி குஞ்சு சம்பளம் கொடுக்கறேன். பல சாடையில பிள்ளை போற பல சாடையில பிள்ளை போற காப்பு கட்டிடுவாங்க. அவங்க விரதத்தை கெடுத்துறாத பூரா போட்டு தொங்காது போட்டுருவாங்க. மரியாதை வா ஏறிவா. ஐயா சொல்லுங்க. காசு தர முடியாது. இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். போய் அதே முதல்ல முடிக்கல. நீ ஒன்று செய்ய. இந்த பிள்ளைய ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ வேற ராஸ்கல் காசை கேட்குற. ரெண்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறங்க. யோ புரோக்கர் உன்னை நம்பி தானே நாங்க வந்தோம். எதுக்கு என்ன புரோக்கர்? நான் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறங்க. மாடுதான் காளை மாடு வாங்கத்தான் போனேன். ஏலே மாமா பையலே இது ரெண்டு கட்டி தரம்ன்ற விடு எதவாது ஓட்டு உழுகுற. ஐயோ ஐயோ ஐயோ. ஏய் குளுங்குதுடா உர்றா. மேடை கிடே உடைச்சறாதடா. சரி 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 எலும்பா இருக்கறவங்களுக்கு தான் ஐயோ தலைவன் மாமாக்குள்ள இறங்கிட்டானே. அவன் வந்தனே எப்படி குதிக்கிறிய அந்த புதற பைய வந்ததுல இருந்தே தடவிக்கிட்டே இருக்கறியா. இருங்க 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 இருங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னா இந்த புள்ளையோட ரெண்டு ஆட்டம் போடுறீங்க. அவ ஒத்து வரேன்னா ஒண்ணே அதான் தெரியும் இவங்க ஐயா அப்படியே. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இவ எல்லாத்துக்கும் ஒத்து வருவா. அந்த பொண்ணு வரணும். அது ஏய் அந்த புள்ளன்னு சொல்லு. அது ஏற்கனவே அடி வாங்கிருச்சு. எங்க அடி வாங்குச்சு? இதுவும் அடி வாங்கி இப்ப இதா இருக்கு. அரிசி விசில் கலத்து அரிசி விசில் கலத்து சிங்காரி அரிசி விசில் கலத்து சிங்காரி ஒட்டு வைத்து ஒட்டு வைத்து அம்மா மாமா அம்மா மாமா அம்மா வாமா 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 அம்மா ஒரு தடவை வாமா அம்மா ஒரு தடவை வாமா கட்ட புள்ள குட்ட புள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமாரி கருகமாரி பருகமாரி கருகமாரி ஒட்ட புள்ள
பிள்ளையோட காசை ஏமாத்தி வாங்குங்க. இரியா 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 காசை கொடுத்து ஏமாந்து இரியா நான் மழை வந்திருக்கு தொழில் வைக்கணும் மாடு ஐயா வாங்கி இந்த பிள்ளை ஏலே 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 மாமா பையல நான் மாமா தாண்டி என்னை வந்து இவளா அடிச்சு மூலங்கேளும் தள்ளிட போதுரா. அடிய கம்மக்கார ஓரத்தில கண்ணாத்தா கண்டுக்காம போறியடி பொண்ணாத்தா கம்மாக்கார ஓரத்துல கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறியலே சின்னாத்தா அம்மா முடிஞ்சா ஒரு ஷாட் அண்ணே தம்பி மணி அண்ணே தரிசனம் கிடைச்சிருச்சா ஐயா எங்க அப்பன் சொன்னது எனக்கு உறுதியாயிருச்சா? என்ன ஐயா உறுதியாச்சு சொன்னாரு சொன்னாரு என்ன ஐயா சொன்னாரு ஏ, வேலை நீ இவ்வளவு வளர்ப்பு வளர்த்து ஏ, உன்னை என்ன வேலை செய்யாம வச்சிருக்க? ஏ. நீ என்ன செஞ்சாலும் செய். சரி ஒன்னு சண்டையில உன்னோட செத்து போ. ஏய் அவ வாயை மூட சொல்றா. ஒண்ணு சண்டையில சாகணும் இல்லன்னா ஏய் மணி குண்டா. என்ன குண்டாவா அனி லேடிஸ் அதுடா ஏ சம்மு பிளேட மெல்றா அவ- ஏ பாகானே ஏ இந்த லூஸ் உண்டாமலார் போலடா நம்ம செய்ய வேண்டியல வே பண்ணிட்டு இருக்காடா ஏய் பாடுறா எனக்கு வேகம் வந்துருச்சு பாடுறா. ஐயா உனக்கு வேணா நான் அமுக்குறேன் இங்க வா ஆ. நீ அமுக்கு பாப்போம். தெரியாது உனக்கு ரொம்ப அமைதியா இருக்கு 2 மாசம் விரதம் கழிச்சு இப்ப தேசபுரிமலை போயிட்டு வந்திருக்கியா வேற உன் பேச்ச மட்டும் கேட்கவே மாட்டேன் கோழி குஞ்சு சம்முவம் கட்டி பிடிச்சிருவ. அதையும் கழிச்சு விடுமா. பாகான ஏ ஆலமர ஆலமர ஏ வாகானே ஆலமரோ ஆலமரோ wonderful shot wow ஆஹா அங்க ஒண்ணுமே இல்ல நான் தடவி பார்த்துட்டேன். ஏ சகல என்னடா ஆச்சு உன்கிட்ட இருக்கிற அளவு கூட அங்க இல்ல. ஆத்தா தெனப்பிரியா. ஏ தெனப்பிரியா. இதே மாதிரி ஒண்ணு நான் கதப்பு தக்க தக்க தக்க. லே பொண்ணு அப்படி காரக்கூடி பக்கத்திலே மணிவாசல் ஊரு இருக்கு. அதிகார கூடி பக்கத்திலே கலனி வாச ஊர் கச்சா 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 அண்ணே எப்படி செய்வ இப்படி தலைவட்டா தலைவட்டா காரக்கூடி மணிவாசல் ஊரு இருக்கு. அம்மா வாமா எவ்வளவு காசு கொடுத்துருக்கேன். டே மருதமணி அவன் என்ன போடு போட்டா நீ எப்போதான்டா போடுவ போடு அவன் கனமா இருக்கியா என்ன எல்லாம் ஏத்துக்கிறியா நம்மள நச்சு புறாக இருக்கடா. அண்ணே என்ன அழுவுற என்ன அழுவுற என்னடா மாமாவே அடிக்கிறோம்ங்கற ஏன் அழுகுறேன்னு தெரியுமா? எதுக்கு 2 பேர் வர்ற மாதிரி இருந்தா 2 மாத்திரை சேர்த்து போட்டு வந்திருப்பேன். மாத்திரை மாத்திரை கம்பெனியா ஒரு ஆள் லூசி பயல அது மாதிரி ஆளு எனக்கு ஐடியா கேட்க வேண்டியானே எனக்கு ஐடியா கேட்க வேண்டியானே உங்களோட அண்ணன் இல்ல. ஆமா ஏப்பா உங்களோட ஒரு இது என்னதுப்பா சாமி? டபுள்டியா ஏய், பாரு இது யாரு பார்த்தது? இதுனா சிங்கன்னா சிங்கிட்டியா சிக்ஸன் செடியா என்ன கால்ல கையடியா கையை ஏத்த அடிச்சுட்டு தர்றா. நம்ம 2 வாரம் கையை திங்கனா திங்கடி
சிங்கினா சிங்கியாடியா சிரிச்சா நெத்தியாடியா சிங்கினா சிங்கியாடி சிங்கியாடி புகழ் துவங்க இங்கு நானும் நான் துவங்க அன்னை அண்ண சுந்தரிக்க யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காலமே நீ தொட்டு கும்பிடுனே என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாமியா கும்பிடுறா லூசு முண்டா பல சாமியா கும்பிடுறா நீ முன்னாடி கும்பிடுறா அதால பின்னாடி மரணமணி மண்டி போட்டு நல்லா தொட்டு கும்பிடுறா. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? மண்டி போடுது அண்ணே. வெட்டிய கும்பிடுங்க. தலைவா என்னடா கும்பிட்டதுக்கு எந்த அடி அடிக்கிறாங்க? நாங்க ரெண்டு பேரும் அந்த கையில சாப்பிட்ட கைகளே சந்தைக்கு போய் வாழமுனோ அங்கு என்ன தெரிகிறது? எல்லாமே தெரிகிறது. இங்க அமுக்க பாக்குறேன். ஐயா அவங்க ரெண்டு பேரும் காலி நீ சூப்பர். ஐயோ உன்னை பார்த்து எனக்கு எச்சி ஒழுகுதுடா. குத்து ரெண்டு திணையத்தூரான் குத்து ரெண்டி திணையத்தூரா குத்து ராண்டி. நல்லா ஆடுங்க. முகம் பார்க்கறா காதல் பண்றது. திஸ் இஸ் லவ். ஐயோ தேவரா கொண்டே போறா கொண்டே தண்டி இருந்தா கொண்டே தண்டி இருந்தா நீ கொண்டையிலே இரு. அண்ணா அதுல தானே இருக்க முடியும். ஏன் தலை எடுத்து போயா கொண்டே கடிக்கும். அம்மா கொண்டே கடிக்கல அண்ணே. கொண்டையில பூவை வைக்கணும். கொண்டையில பூ சத்தருங்க எதுவும் சொல்ல வேணா. உங்களை நான் காதல் பண்ணலான்னு இருக்கேன். காதல் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நீங்க காதல் பண்ணுங்க. நான் முடிஞ்ச மூக்குல ஒன்றேன். உங்களை காதல் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ரெண்டு பாய் விரிச்சு. ஏன் வீட்டுக்கு விருந்தாடி வராங்களா? நான் கொஞ்சம் பெரிய இல்ல. ரெண்டு பாய் விரிச்சு மூணு தலாணி. ஓ ஏ இந்தாயா ஏய் நீ அந்த ஆளைய கூட்டி போய் பண்ணு. மாமா கோச்சிக்கிறாதீங்க. அவன் தான் சொல்லிட்டானே 3 அவசரப்படாதா. ஏய் 3 தலாணி முண்டை உனக்கு இல்ல. இதை எது அவசரத்துல பத்துட்டாங்க? 3 தலாணி எனக்கு 1 வயித்துக்கு. ஏன் பயிர் தொப்பையில ஊண்டி அடிக்கணும்ல. என்ன அடிக்க போறீங்க?
எக்ஸஸ் ஊமா பண்ற அது பேர் கனியனே அது பேர் ஓமக்கி. மூணு தலானி வச்சு 3 தலானி வச்சு 3 தலானி வச்சு அப்படியே உங்களை படுக்க சொல்லி நீங்க என்ன இவன் உட்கார்ந்து பார்த்தா சாமான அத்து. ஏங்க அந்த 3 தலான்ல நீங்க படுத்துப்பீங்க, நான் எங்க படுக்கணும்? நீங்க தம்பியை போட்டு ஏறி அடிச்சா நான் வெளியே உட்காந்து நாடகம் பார்க்குறேன். அம்மா 3 தலானி வச்சு அவனுக்கு சந்தோஷத்தை. நீ என்னை விரும்புறியா இல்ல அந்த ஆளு விரும்புறா? அவனுக்கு திருவிழா. ஏன்னா கதை அடைக்கிறவன் நான் ஒண்ணுக்கு இருக்க போறேன்னு அடிக்கலாம். 3 தலானி வச்சு 3 தலானி வச்சு நீங்க ஒரு தலானில, நான் ஒரு தலானில, இன்னொரு தலானில யாரு படுப்பா? தம்பி டிரைவர். 3 தலானி வச்சு உன்னைய படுக்க சொல்லி அப்படியே கதவை சாத்திட்டு நான் வெளியே போய் படுத்துருவேன். ஏங்க உள்ள போய் என்ன பண்ணுவ? உள்ள போய் என்ன பண்ணுவ? நான் வெளியே போய் படுக்கவா இவங்க பூந்து அடிக்கிறாங்க. நீ விசிறி வீச மாட்டடா, சங்கல தலை வச்சிருவேன். நான் காதல் பண்ண. காதல் பண்ணி என்ன பண்ண போறீங்க? இங்க இருந்து அப்படியே தொண்டி கூட்டி போய் கருவாடு விக்க விடலாம்னு நீ முடிவு பண்ணிட்டேன். அப்படி நினைக்காதீங்க. என்னை கூட்டி கொண்டு போய் கருவாடு வித்து தொண்டி டக்காஸ் கடையில அல்வா வாங்கி. ஏன் டக்காஸ் கடையில அல்வா வாங்குறீங்க? அந்த அல்வா தொண்டி கடையில அல்வா வாங்கி மதுரையில மல்லிகைப்பூ வாங்கி இருங்க உங்க ஊர் சைடு வந்து மல்லிகைப்பூ ஃபேமஸ், இவங்க ஊர் சைடு வந்து அல்வா ஃபேமஸ். அல்வாவை பூவை வாங்கி எங்க வைக்கணும்? வாங்குற பூவை மண்டையில அப்படியே சுத்த மண்டையில தானே. சரி சரி. அப்ப நீங்க வாங்குற அல்வாவை அல்வாவை இதுல வச்சு அப்படியே என்னமோ சொல்ல என்ன அல்வாவை எதுல வைக்கணும் அண்ணே? மண்டையில பூவை வைக்கணும், அல்வாவை அல்வா வச்சு அப்படியே சாப்பிடியா? நான் உங்களை காதல் பண்ண. என் பேர் ஜெயப்பிரியா. ஹலோ ஹலோ காதல். அப்படியா? ரசிகர் விருப்பத்திற்காக இந்த பாடல் எனது சொந்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொள்ள பார்த்ததுமே ஆசைப்பட்ட நங்கோலையே அத்த மகளே இந்த புசலையே என்ன பார்த்ததுமே ஆசைப்பட்ட நங்கோலையே அமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல முகமும் ஜொலிக்குதடி மச்ச நானும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்குதடி உன் கண்ணில் ஓர பார்வை நீயும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாவுரண்டி உமாவண்டி மகளே இந்த புச்சலையே பார்த்ததுமே ஓரத்தில் அத்தனை விட்டு உனக்காக காத்திருந்தே அடி உனக்காக காத்திருந்தே அம்மக்கர ஓரத்தில கண்மணிய நீ கட்டினி அணைச்சிக்கிட்ட எனக்கு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் அமைம்பாசோ எனக்கு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் அமைம்பாசோ அத்த மகளே புச்சலையே பார்த்ததும் ஆசைப்பட்ட பார்த்ததுமே ஆசைப்பட்ட நங்கோலையே கூடம் போகும்போது ஓரக்கண்ணி பார்த்து நானும் மறக்கலையே
என்னடா புதருக்குள்ள கைய விடுற? என்னமோ பண்றாடா. டேய் கருப்பலிப்பா தம்பி அந்த ஆளை காணா அவ தூங்கிட்டாமா. வாயா நம்ம மறுபடியும் செய்வோம். பள்ளிக்கூடம் போகும்போது ஓரக்கண்ணு பார்த்த நானும் மறக்கறையே நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி நட்ட ஒரு பூஜை சாமிக்கும் தான் தெரியும் மரியே சாமிக்கும் தான் தெரியும் மரியே உறவு என்ன ஏன்டா பச்சை புள்ள இப்பத்தே அடிக்கிற? கரெக்ட் ஆகிட்டு தூமியா குடிக்கு வந்த விளக்குமா குடிச்சுவோம். என்ன அவரை தடை விட்டு அடுத்ததுக்கு ரெடி ஆகிட்டு இப்படியா மாசமாக்க போறேன் சங்கத்துல போறேன். பள்ளிக்கூடம் போகும்போது ஓர கண்ணி பார்த்து நானும் மறக்கலையே நானும் மறக்கலையே கோவில் அம்மா உன்னை கூப்பிடுச்சு கடையில போய் மாமாக்கு சர்ப்பு வாங்கிட்டு வா. அம்மா கூப்பிடுச்சா? நான் அப்பாவை அனுப்பி விட்டுட்டேன். அப்பா அனுப்பினாவே நீ போறானா? பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு கண்ணி பார்த்து நானும் மறக்கலையே நானும் மறக்கலையே ஆனா முடிஞ்சு போங்க நடக்குது. இதுதான் வேணும். நல்லா இருக்கு. அங்க ஒண்ணுமே காணாண்டா. இந்த எம்மகிட்ட இருக்குடா. எங்க இருக்குது? 3 இன்ச்சு பைப் இருக்கு. சத்தேரு உள்ள வந்தாரேன் சப்பிக்கிட்டே இருக்கலாம். பள்ளிக்கூடம் போகும்போது பள்ளிக்கூடம் போகும்போது உறக்கண்ணி பார்த்து நானும் மறக்கலையே அடி நானும் மறக்கலையே நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டின நீ இன்னைக்கு நம்ம தேவைப்பட்ட சந்தை அங்கே போய் மாடு வாங்கிட்டு வா. அண்ணன் கிடேரி கண்டை போட்டு அடிக்கிறேன். எத்தனை தடவை பள்ளிக்கூடம் போய் நீ நக்கற? பள்ளிக்கூடம் எத்தனை தடவை போவ? வேற ஏதாவது சொல்ற? பள்ளிக்கூடம் போய் பாருக்கா செவத்தரமா சுமதிய சாத்திக்கிட்டு நான் அடிக்கையிலே இங்க மருதமணி வந்துதானே அதைத்தானே கெடுத்து போடையிலே எப்படி ஒன்ன நினைப்பேனோ நினைச்ச நேரம் அடிப்பேனோ எப்படி ஒன்ன இத பார்த்துட்டு அம்மா நீ பாட்ட மாட்டேன் காதல் சொல். அவங்க செய்யும் போதெல்லாம் இன்னைக்குதா ஐயா முடிஞ்சா இல்ல நாங்க பண்றேன் நீங்க பார்த்து நீங்க நாங்களா சும்மா பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அவன் என்ன செவுத்தோரம் கூட்டிட்டு போய் சோழி பார்த்துட்டு இருக்கேன். அது எப்படி அதான் எனக்கு ஒரு வாய்ப்பு குடுறா. அங்க ஒண்ணும் நடக்கல விடு. ஒண்ணும் இல்லையே அப்படின்ட்டு வரப்போகுது அந்த புள்ள. ஆபரேஷன் முடிஞ்சு ஓடிட்டன்ல எல்லாம் நீ ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. என்ன ஓடிட்டாங்க? அதான் என் காதுல சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? உங்க காதுல சொல்லிட்டா எடுத்து சொல்லுங்க பாப்பா. சொல்லிட்டா? ஹலோ 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 ஐ லவ் யூ குண்டா. ஐ லவ் யூ பொந்து சுமதி. உன்னை என்னது பொந்து சுமதி? என்ன பொந்து சுமதி? உன்னை போட செஞ்ச சுமதிங்க. அதேதான் மயிர. அப்போ சமூக வாழ்க்கை மச்சான் 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 கருத்த மச்சான். ஆமா ராசா. மச்சான் மச்சான் என்ன அடராப்பகலா உன் நினைப்பு தானடா. இந்த சுமதி புள்ள பாட்ட கொஞ்சம் கேளையா. மச்சான் 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 கருத்த மச்சான் வச்சா வச்சா என்ன மனசில் வச்சா. மச்சான் 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 கருத்த மச்சான் வச்சா வச்சா என்ன மனசில் வச்சா. அடராப்பகலா உன் நினைப்பு தானடா. இந்த சுமதி புள்ள
போய் பண்ணலாங்க. ஆமாடா. ஆமாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஜோடி இருக்குல்ல, இன்னொரு ஜோடி வராங்க. இங்க எந்திரிச்சு போயிடாதீங்க. ஜோடி வந்து நாடகத்தை முடிச்சிருவோம். இன்னும் ஒரு ஜோடி இருக்காங்க. இருங்க அன்பு உறவுகளே. கிராமத்துல இருந்து ஒரு துண்டு கூட எனக்கு போடல. வாங்காம போக கூடாது. ஏங்க அதானே எல்லாம் கூட்டிட்டு வந்த அவருக்கே எதுவுமே இல்லையா? ஏதாவது இருக்குதா? நீங்க போங்க, நான் வாங்கிட்டு வரேன். நீங்க வாங்கிட்டு வரீங்களா? வாங்காம போக கூடாதுல்ல. வாங்க. ஆமா கண்டிப்பா. அதனால நீங்க வாங்கிட்டு வாங்க. நீங்க போங்க. போய் இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பு அண்ணன் மருதமணி அன்னார் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய இந்த கடலாடி கிராமத்தார்களுக்கும் தேவர் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் உண்மையிலே சொல்ல போனால் நான் தனியாக ஆடுறேன்னு தெரிஞ்ச உடனேயே அட்வான்ஸு இந்த கடலாடிக்கிட்டேன். ஐயா தெய்வீக திருமகன் அவர் வாசலில் 10 நாடகத்துக்கு மேலே ஆடிக்கேன், 10-15 நாடகத்துக்கு மேலே. ஆனால் அட்வான்ஸு இந்த கடலாடி மண்ணில் தான் அட்வான்ஸ் கொடுத்தது. இங்கே முன்னாடி கட்டபொம்மன் நாடகத்தில் ஆடி இருந்தேன். எங்கள் அப்பா எத்தனையோ வருஷமாக ஆடி இருக்கலாம். நான் முன்னாடி கட்டபொம்மன் நாடகத்தில் வந்து இங்கே ஆடி இருக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு முதல்ல எனக்கு இங்கே வாய்ப்பு கொடுத்த எனது அருமை அப்பா ஏகநாதர் கேபிள் டிவி யூடியூப் சேனல் அப்பா தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும், காடமங்கலம் முருகன் எனது அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கும், அவங்க 2 பேரும் தான் எனக்கு முதல்ல நாங்கள் இருக்கோம்டா, எதுக்கு நீ பயப்படுற அப்படின்னு சொல்லி எனக்கு முதல்ல ஐயா அந்த தேவர் திருமகன் ஐயா வாசலில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அப்பா தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும், காடமங்கலம் முருகன் அவர்களுக்கும் என் சார்பாகவும், எனது தந்தை இங்கே இந்த தென்னாட்டிலேயே பேரும்போலும் எங்கள் அப்பாவுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்து அவருக்கு பேரும்போலும் அள்ளித்தந்தது வந்து இந்த தென்னாட்டில் தான். முதுகுளத்தூர், கமுதி, சாயலூடி இந்த ஏரியாவில் தான் அதிகமான பேர். அழகு வரல நான் நாடகமே வேணாம்னு சொன்னது இந்த தென்னாடு தான். அதே மாதிரி எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனது முக்குளத்தவர்களுக்கும் தேவரையா திருமகன் நற்பணி மன்றத்தார்களுக்கும் என் சார்பாகவும், எங்களை எல்லாம் அழைத்து வந்த எனது அருமை அப்பா தட்சிணாமூர்த்தி அவர்கள் சார்பாகவும், எங்கள் இந்த நாடக நடிகர்கள் எல்லாம் உலகமெங்கும் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் நன்றி. வணக்கம்.